எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பவித்ரா. நான் தருமபுரி மாவட்டம். கடந்த ஒரு 4 வருஷமா வந்து நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2022ல வந்து நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷனோட நான் போய் போட்ட கொஸ்டின்ஸ் 157, இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு சரி என்ன பண்ணலாம், நான் செல்ஃபாகவே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, பெட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு அகாடமி போங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க ப்ரிஃபர் பண்ணது வந்து விவேகம் ஐஏஎஸ் அகாடமி, தாராபுரம், திருப்பூர் மாவட்டம். இங்கே வரும்போதே வந்து நான் வந்து கண்டிப்பாக ஒரு 1 இயரில் நான் படிச்சிடணும், நான் ஏதாவது ஒரு கிளியராக வந்து ஒரு இதை எடுத்து படிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். உள்ளே வந்த உடனே எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு திங் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். இங்கே வந்து 100% சொல்லுவேன், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இங்கே இருக்க லைப்ரரி, இந்த அகாடமியில் வந்து ஒரு குட் மென்டார்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். வாட் இஸ் யுவர் பாசிட்டிவ், வாட் இஸ் யுவர் நெகட்டிவ், நீங்கள் வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அகாடமியில். அப்புறம் இப்போது லாஸ்ட்டாக 2024ல் வந்து நான் ஓவரால் ரேங்கிங் வந்து 324ல் டே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன் குரூப் 4ல். ஸோ இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்தது. நான் வந்து ஒரு பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி முடித்த ஒரு லா ஸ்டூடெண்ட். ஸோ நான் வந்து லா முடிச்சதுனாலையும் ப்ளஸ் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுன்றது என்னுடைய ஃபஸ்ட்லேருந்தே ஒரு கனவாக இருந்தது. சரி, குரூப் 4ன்றது வந்து ஒரு டெம்பரவரியாக நம்ம வந்து ஒரு குரூப் 4 அட்லீஸ்ட் நம்ம ஒரு இந்த எக்ஸாம்லனாச்சும் பாஸ் பண்ணி நம்ம ஃபேமிலிக்காக ஒரு பேக் எண்ட் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக குரூப் 4 கிளியர் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் வரும்போது எல்லோரும் வந்து குரூப் 2க்காக படிங்க, ஏன் வந்து இதில் வந்து ஒரு 9 வேகன்சிஸ் 10 வேகன்சிஸ் தான் இருக்குது, அதுக்காக ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அகாடமியில் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் 2 ஆல்ரெடி 4ல் படிச்சிருக்கீங்க, அதை வச்சு நீங்கள் 2 ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் கொடுத்ததே வந்து அகாடமி மட்டும்தான். சரி, நான் என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் இருந்தது. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாமுக்காக நான் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கு இவங்க எனக்கு வந்து என்விரான்மெண்ட் சப்போர்ட் வந்து 100% பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டடீஸ்க்கு வந்து ஏதாவது ஐடியாஸ் இல்லை மென்டர்ஷிப் அது மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க. இதனால் வந்து என்னால் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணி ரிட்டர்னில் நல்ல ஸ்கோர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ பேனலில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற போது அதுக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ப்ளஸ் கைடன்ஸ் எனக்கு வந்து இந்த அகாடமி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சீனியர் ஆஃபீஸர் லீகல் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சொல்லிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னுடைய அகாடமி வந்து இங்கே விவேகம் ஐஏஎஸ் அகாடமி, இவங்க வந்து லீகலுக்கு கொடுக்கல அப்படின்னாலையும் ஒரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 லெவலில் வந்து அவங்க வந்து ஃபுல் ட்ரைனிங் வந்து இங்கே கொடுக்குறாங்க. எனக்கு வந்து தேவைப்பட்டது என்விரான்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், அது 100% இவங்க கிட்டேருந்து கிடைச்சிது. ஒரு குரூப் 1 லெவல் ஆஃபீஸராக நான் இந்த இடத்துல இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு வந்து விவேகம் ஐஏஎஸ் அகாடமி ஒரு காரணம். என்னுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் வந்து இங்கே விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த அகாடமி ரொம்ப பிடிச்சி போயிடும். தேங்க்யூ.